ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எஸ்டி அனிமி தமிழ். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் சேடோவோட காமிச்சிருப்பாங்க. அவன் வந்து ஒரு பறவை பயன்படுத்தி எல்லா பறவைகளையும் கொண்டதுக்கு. அதுக்கப்புறம் இதை பார்த்து இந்த பறவை பொண்ணு சுகமாக இருக்கு. பார்த்தா இவன் சொல்கிறான், இவன் வந்து என்ன சேடோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இவன் பெஸ்ட் ட்ராகனுக்கு எல்லா 10,000 சோல் எல்லாத்தையுமே எடுத்தவன சிவனாவே அவன் உன்னோட பிளட்ல இருந்தேனே கோல்டன் ட்ராகனோட சோல் அதையும் எடுக்க தான் நான் வந்திருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் பார்த்தா திரும்ப சேடோ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணதுக்கு நம்ம ஹீரோ ஐயோ சென் வந்து எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணதுக்கு இதான் இன்னைக்கு ஒன்று இதோட சமைச்சு சாப்பிட போண்டா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சேடோ சொல்கிறதுக்கு சேடோக்கு சொல்ல முடிஞ்சதுக்கு நம்ம எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும்போது இன்னைக்கு உனக்கு எனக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு வரலைக்கு வந்து இடையில பார்த்தா சண்டை பயங்கரமாக போட்டுருக்கு. ரெண்டு ஸ்வாட் எடுது போடு யோசனை மேலே தண்டரை பயன்படுத்தி அவனை அடிக்க இது அட்டாச் பண்ணிவிட்டு யோசனை ஒரு அடி அடிக்க போக பார்த்தா முடிஞ்சதுக்கு தப்பிச்சு திரும்ப போய் அட்டாக் பண்ண போகிறதுக்கு முடிஞ்சளவுக்கு யோசனை பார்த்து அப்படின்னு நம்ம லவர் சொல்லத்துக்கு யோசனை லவர் சொல்ல முடிஞ்சளவுக்கு கேட்டு எனக்கு இந்த சண்டை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த சண்டை ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை அடிக்க போய் முடிஞ்சளவுக்கு சீட்டில் பயன்படுத்தி யோசனை பண்ணிட்டு அதை ஒட்டச்சிக்கிட்டு மகி ஆகிட்டு போய் விடுறதுக்கு பார்த்தா டைம் ஷேடோக்கு அவனை ஸ்கூலை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறது. இது ரொம்ப டேஞ்சரான நடந்த இடத்துக்கு வர அதை பேட்டிங் வந்துட்டு இருக்கு. பேட்டிங்னு சொல்ல பேட்டிங் முடிஞ்சளவுக்கு திருச்சி போக பார்த்தா இந்த கட்டத்தில் அவனோட கிராமம் வாங்கிக்கிறேன். இந்த ஸ்பியர் வந்து இந்த டபுள் ஸ்பியர் ஆச்சு அப்படின்னு சொல்ல இந்த டபுள் ஸ்பியர் வந்து அவங்களோட மாஸ்டர் தேடி கரெக்டாக போயிருமே இதானே அவங்க ஆகிட்டு வச்சாங்க. இது அவங்களோட மாஸ்டர் தேடி கரெக்டாக மாஸ்டர் கூப்பிட்டனால ஸ்பியர் கரெக்டாக அவங்க யோசனை தேடி வந்துட்டு இருக்க வீடு அது கடத்தில் நம்மளுடைய பேர்டு கீழே அட்டாக் பண்ணும்போது கடைசியில் பார்த்தா யோசனை லவர் பிடிச்சி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு முடிஞ்சளவுக்கு 2 பேரும் அந்த எங்கே பறிச்சுக்கணும் பார்க்கறதுக்கு பார்த்தா அவளை கட்டி போட்டு தொந்தரவு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீ வந்து அப்படின்னா அவளை நான் கொண்டுருவேன் அப்படின்ட்டு சேடோ கிங் சொல்ல பார்த்தா முடிஞ்சளவுக்கு நம்ம அவளோட சோலை எடுக்க பார்க்க நீ அவளோட ஒரு டச் பண்ணால் கூட இன்னும் ஒரு தட்டம் தெரியாமல் அவனை அழிச்சிருவேன். முடிஞ்சளவுக்கு அவளோட சோலை எடுக்க பார்க்க முடிஞ்சுட்டு ஹீரோவை பிரேக் பண்ணி தண்டரை பயன்படுத்தி பிரேக் பண்ணி வெளியே வரத்துக்கு கடைசி பார்த்தா அவனோட ஸ்பியர் நீ போய் உன்னோட ஓனட்டு கரெக்டாக அந்த சோடா அப்படின்னு யோசனை சொல்ல இது அது யோசனோட டபுள் ஸ்பியர் இங்கே வந்துருச்சு. இது அவன் முழு கோவத்தோட பார்க்க சேடக்கு அழிக்க போகும் சண்டை பயங்கரமாக இருக்க முடிஞ்சது காப்பாதி உன்னை புள்ளி பண்ணையோ நீ சும்மா வர மாட்டேன் அப்படின்னு யோசனை சொல்லத்துக்கு ஸ்கூலில் போய் உன்னோட ட்ராகன் சொல்ல எடுக்க வந்துருக்கு அதுக்கு காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கு. ஹீரோ முடிஞ்சளவுக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் நிப்பாட்டி வச்சிருக்கூடாது, இதோட முடிச்சல இந்த வாரம் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போய் அவன் மலைக்கு நாள் பொத்துக்கிட்டு விழுதுக்கு அந்த இடத்துல ஷேடோ கிங் அவனோட 10,000 சோலை எடுத்ததுக்கு என்னால் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா அப்பர் லிமில் லோயர் லிமிட் நடந்துகிட்டு இருக்கு. பவர்ஃபுல்லான ஒரு டார்க்னஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கீழே போய் என்னென்னு பார்க்குறேன். லோயர் லிமிட் என்ன நடக்குதுதான் பார்க்குறேன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்க கீழே இதான் 10,000 சோலில் பயன்படுத்துறதுக்கு இது என்னோட சோல் பாடி இதான் டீமன் காட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவதாரம் எடுத்து நம்மளோட ஹீரோ அடிக்க போகிறதுக்கு முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் தப்பிச்சுட்டு இருக்கு. நம்மளோட ஹீரோ முடிஞ்சளவுக்கு தப்பிச்சு போயிட்டு இருக்கு. ஹீரோனோட பவரை தண்டர் பயன்படுத்தி காப்பாற்றிக்கொள்ளுற யோசிச்சிங்களா ப்ரொடெக்ட் பண்ணுங்க. நீ இந்த இடத்துல வந்த அப்படின்னா நாங்கள் உனக்கு கொண்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தாவே எல்லாரும் சேர்ந்து இது உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இது என்னோட சண்டை, இதை நான் தான் ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. போய் பார்த்தா டீமன் ஃப்ளவர் வந்து அந்த நகரகத்தையே அந்த ட்ராகன் கிளானில் இல்லாத அளவுக்கு அழிக்கிறது போகிறதுக்கு கடைசி பார்த்தா சங்குவாண்டும் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துக்கோங்க, நல்லா முடிஞ்சளவுக்கு பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இது அவனோட ட்ராகன் ஃபார்ம் இருக்காது, இல்லை ட்ராகன் ஃபார்ம் இருக்காது, அவனோட
இந்த டிராகன் சோலை வச்சு இந்த டிராகன் சோலை எடுத்தால் எல்லாம் செத்துருவாங்களா அப்படின்னு சொல்லுது எல்லாருமே சொல்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு டிராகன் சோலை பயன்படுத்தி அந்த டீமன் ஃப்ளவரை அழிக்க போகிறதுக்கு நம்மளுக்கு அழிச்சு சப்ரஸ் ஆகும்போது அதோட பவர் உள்ளுக்கு அவனை இழுத்துக்கிட்டு இருக்கு. இது நம்மளோட பேட் கேம் வந்து இது என்னோட ஆன்மா. ஏன்னா ஆன்மா ஹீரோட யோசிச்சவங்களோட பாடிக்கு செலுத்தா அந்த பாடி என்ன நம்ம பவராக கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவனை நம்பிதான் இருக்கு பேடுக்கின்னு சொல்லதுக்கு இது பார்த்தா நம்மளோட யோசிச்சேன் ட்ராகன் சொல்ல பயன்படுத்தி ட்ராகன் ரிலீம்குள்ளே பவர்ஃபுல்லஸ்டி தானே கோல்டன் ட்ராகன் ரிலீம் அப்படின்னு சொல்லதுக்கு கரெக்டாக பிடிச்சி பேடுக்கில் பிடிச்சி கீழே விட இது உன்னோட ட்ரூ பவரா அப்படின்னு சொல்ல. ஆமாம் அவனோட ட்ரூ ஃபார்ம் முடிஞ்சதுக்கு 2 பேர்த்துலேயும் சண்டை வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல நீ விட்டு வைக்கக்கூடாது. இல்லை என்னோட பவரை பயன்படுத்தி முடிஞ்சதுக்கு அட்டாக் பண்ணதுக்கு சில விஷயங்கள் நம்மளோட இது முடிச்சு இது காட் ஹெவன்லி காட் ஸ்லாஷ் அப்படின்னு பயன்படுத்தி அடிக்க கீழே போகிறதுக்கு இது சூரா டார்க் அவதார் ஸ்பிரிச்சுவல் பாடியை முள்ளாக எடுக்கிறதுக்கு முடிஞ்சது நம்மளோட ஹீரோ அவனோட ட்ராகன் ஃபார்மில் போய் அந்த தண்டர் பாடியை அடிக்க போகிறதுக்கு முடிஞ்சவருக்கு அவனை அட்டாக் பண்ணும்போது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அவனை ஃபுல்லாக அவனோட கைகளை பயன்படுத்தி அவனை சப்ரஸ் பண்ண போகிறதுக்கு கடைசி பார்த்தா அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி அந்த தடிச்சு போயிட்டு இருக்கு. இதனால் தடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த தண்டர் பாடி சொல்கிறதுக்கு அதை பார்த்தா அந்த ட்ராகனோட கையில் வந்து பட்ட செகண்ட் அந்த தண்டர் பாடியே இல்லாமல் போயிடுச்சு. முடிஞ்சளவுக்கு அதில் ரத்தம் கட்டிக்கிட்டு இருக்க இந்த நீ வந்து தொட்டதுக்காக சண்டை சொல்லி அவனை கீழே தள்ளத்துக்கு கடைசியில் பார்த்தா இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு நாளைக்கு வந்து சீசன் 1 எபிசோட் 7 அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.